இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். இது ஃப்ரைட் ஆனியன் பிரியாணி. ஃப்ரைடு ஆனியன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட மசாலாலாம் சேர்த்து பிரியாணி மேக் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ணங்கிட்ட ஒரு பிளேட் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போ நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணால் நமக்கு ஒரு லெக் பீஸ் கிடச்சி போகுது. உண்மையாகவே பிரியாணி லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் வரம் தான். பார்த்தா அண்ணா ஆனியன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன முட்டை எங்கண்ணா அப்படின்னேன். தம்பி அதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து பிரிஞ்சால் கிரேவியும் கிடையாது, ஒன்லி ரைத்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரைஸ்லாம் தள்ளிட்டு பீஸை எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. பீஸ்லாம் செம்ம சூப்பராக குக் ஆகி சும்மா கையில் எடுக்கும்போது உடஞ்சி செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கே பயங்கரமாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு லெக் பீஸ்லாம் உடச்சி வச்சு அந்த ஆனியன்லாம் சேர்த்து ஒன்று சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் இந்த ஃப்ரைட் ஆனியன் பிரியாணி வந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு செம்ம டெண்டரியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரைஸ்லாம் செம்ம சூப்பராக குக் ஆகிருந்தது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாஸ்மதி ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் பிரியாணி ரேட் வந்து 140. எனக்கு தெரிஞ்சு இந்த குவான்டிட்டிக்கு பிரியாணி சூப்பராக தான் இருந்தது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.